மு.க. ஸ்டாலினை கொலை நடுங்க வைத்த செய்தி. விஜய் 10% ஓட்டுகள் வாங்கினால் திமுகவுக்கு பேராபத்தாம். 20% வாங்கினால் அதிமுகவுக்கு ஆபத்தாம். அறிவாலயத்தை அலறவிட்ட கடைசி நாள் சர்வே முடிவு. உச்சக்கட்ட பீதியில் திமுக பெருந்தலைகள். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம், 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று மேடைகளில் அடித்து பேசி வருகிறார். ஆனால் நேற்று கடைசி நாள் பிரச்சாரத்தின் போது திமுக ஐடி விங் தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிரடி சர்வே நடத்தியுள்ளார்கள். அது மட்டுமின்றி இந்த தேர்தலில் விஜய்க்கு வாக்கு வங்கி எப்படி இருக்கும், அவர் எத்தனை சதவீதம் ஓட்டுகளை பெற்றால் அது திமுகவை பாதிக்கும் என்பது குறித்து அரசியல் வல்லுநர்களுடன் விவாதம் நடத்தியுள்ளார்கள். அந்த வகையில் நேற்று அறிவாலயத்தில் கசிந்துள்ள ஒரு தகவல் படி, விஜய் 20% ஓட்டுகளை பெற்றால் அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும். அதே சமயம் 10% ஓட்டுகளை பெற்றால் திமுக தோல்விக்கு விஜயே காரணமாகி விடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் அனைத்து பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு தான் செல்லும். ஆனால் இப்போது விஜயும் களத்துக்குள் வந்திருப்பதால் இந்த எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு செல்லாமல் விஜய்க்கு பிரியும் என்றும் திமுக ஒரு கணக்கு போடுகிறது. அதோடு அதிமுகவின் பாரம்பரிய ஓட்டுகளை விஜய் தன் பக்கம் இழுத்தால் அது அந்த கட்சியை பலவீனப்படுத்தும். 20% வாக்கு வங்கி என்பது மிகப்பெரியது. அதனால் அதன் பெரும் பகுதி அதிமுக வாக்கு வங்கியிலிருந்தும் விஜய்க்கு பிரிவதற்கு வாய்ப்புள்ளது. இப்படி நடந்தால் இந்த மும்முனை போட்டியில் திமுகவானது எளிதாக வெற்றி பெற முடியும் என்றும் அவர்கள் கருதுகிறார்களாம். ஆனால் இதுவே விஜய் கட்சி 10%க்கும் குறைவான ஓட்டுகளை பெற்றால் அது திமுகவுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள். காரணம், விஜய் குறைந்த வாக்குகளை பெற்றால் அந்த வாக்குகளானது தலித் மற்றும் சிறுபான்மையினரின் வாக்குகளாக மட்டுமே இருக்க முடியும். இந்த ஓட்டுகள் எல்லாம் கடந்த காலங்களில் திமுகவுக்கு கிடைத்து வந்தவை. அதனால் அவற்றை விஜய் தன் பக்கம் திருப்பிவிட்டால் திமுகவின் வெற்றி கண்டிப்பாக பாதிக்கும். ஆனால் ஆளுங்கட்சியின் ஆதரவு வாக்குகள் இல்லாமல் எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிக்க தவறிவிட்டால் அவை அனைத்தும் வழக்கம் போல் அதிமுகவுக்கு சென்றுவிடும். இதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த வகையில் நேற்று திமுக தரப்பு நடத்தியுள்ள சர்வேயில் இதுவரை இல்லாத அளவுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு உச்சக்கட்ட பீதியை கொடுத்துள்ளதாக கூறுகிறார்கள். ஆரம்பத்தில் விஜய் ஒரு நடிகர், அவரால் அரசியலில் பெரிதாக சாதிக்க முடியாது என்று நினைத்த திமுக தற்போது தமிழக அரசியலில் விஜய் ஒரு பெரும் மாற்றத்தை செய்து விடுவார், இந்த அரசியல் மாற்றமானது திமுகவை பாதித்துவிடும் போலிருக்கே என்கிற கலக்கத்தை கொடுத்துள்ளதாம். அந்த வகையில் விஜயை அரசியல் களத்தில் விட்டு துரத்தி அடித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி வந்த திமுகவோ இப்போது அவர் பெரிய அளவில் அரசியல் சக்தியாக உருவெடுத்து 20% ஓட்டுகளை பிரிக்க வேண்டும், அதுதான் திமுகவுக்கு சாதகமாகவும் அதிமுகவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்று கருதுகிறார்கள். ஆனால் குறைவான வாக்குகளை எடுத்து திமுகவின் சிறுபான்மை ஓட்டுகளையும் தலித் ஓட்டுகளையும் அவர் கைப்பற்றிவிட்டால் அது தமிழக அரசியலில் திமுக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதே அறிவாலயம் போட்டுள்ள அரசியல் கணக்காக உள்ளது. அந்த வகையில் திமுக போடும் கணக்கை போன்று இந்த தேர்தலில் 20% ஓட்டுகளை பெற்று திமுகவுக்கு சாதகமான சூழலை விஜய் உருவாக்கப் போகிறாரா, இல்லை 10%க்கும் குறைவான ஓட்டுகளை பெற்று அதிமுகவுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தப் போகிறாரா என்பது வருகிற மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும். அடுத்த செய்தி. தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? அமித்ஷா டேபிளுக்கு போன பரபரப்பு ரிப்போர்ட். டெல்லி பாஜக தமிழ்நாட்டிலும் அடுத்ததாக கால் பதித்துவிட வேண்டும் என்று தீவிரமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மோடி, அமித்ஷா ஆகியோர் மட்டுமின்றி அண்ணாமலையும் இந்த தேர்தலில் தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டார். டெல்லியை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற கோணத்தில் இந்த பிரச்சாரத்தை முன்னிறுத்தினார்கள். அந்த வகையில் நேற்றோடு அனல் பறக்கும் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் மத்திய உளவுத்துறை அமித்ஷாவுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. அதில் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு டஃப்பான தொகுதிகள் கிடைத்தாலும் கூட திமுகவின் பெருவாரியான ஓட்டுகளை தமிழக வெற்றிக் கழகம் பிரிப்பதால் அது பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கப் போகிறது. கூடவே அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளும் பாஜகவுக்கு வருவதால் எதிர்பார்த்ததை விட வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கவே வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளதாம். குறிப்பாக பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் 10 முதல் 15 தொகுதி வரை வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இதன் காரணமாகவே ஆரம்பத்தில் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் வந்த இந்த சர்வே முடிவு டெல்லி பாஜகவுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமின்றி திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான செயல்பாட்டில் இறங்கி இருப்பதோடு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்திலும் பெரிய அளவில் இப்போது வரை அரசியல் செய்து கொண்டிருப்பதால் தமிழ்நாடு முழுக்க உள்ள முருக பக்தர்கள் திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். அதுவும் மு.க. ஸ்டாலினுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். அதனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 18.5% ஓட்டுகளை பெற்ற நிலையில் இந்த முறை திமுக கூட்டணியை விட அதிமுக பாஜக கூட்டணி அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வெடித்துள்ள மும்முனை போட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். குறிப்பாக திமுக தங்களது ஆதரவு ஊடகங்கள் மூலம் மீண்டும் திமுகவை வெற்றி பெறுவது போன்ற பொய்யான செய்தியை பரப்பி வரும் நிலையில் தற்போது அமித்ஷாவுக்கு மத்திய உளவுத்துறை ஒரு பாசிட்டிவான செய்தியை கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாம். மேலும் பாஜக மேலிடத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இரட்டை இலக்க வெற்றி மட்டுமின்றி வாக்கு வங்கியையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டிருந்தார்கள். இதன் காரணமாகவே அண்ணாமலை மற்றும் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் என அனைவருமே களத்தில் இறங்கி தீவிரமாக பணியாற்றினார்கள். அதனால் டெல்லி பாஜக கணக்கு போட்டது போன்று இரட்டை இலக்க தொகுதியில் வெற்றி 50% மேலான வாக்கு வங்கியை பெற்றுவிட்டாலே தமிழகத்தில் பாஜக அழுத்தமாக கால் பதித்துவிடும். அதனால் இந்த தேர்தல் முடிவுகளை டெல்லி பாஜக பெரிய அளவில் எதிர்பார்க்கிறது. என்றாலும் விஜய் யாருடைய ஓட்டுகளை அதிகமாக பிரிக்கப் போகிறாரோ என்பதுதான் தற்போதைக்கு பெரிய சஸ்பென்ஸாக உள்ளது. அதனால் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது மே 4ஆம் தேதி வரை த்ரில்லிங்காகவே இருக்கும் என்பதே தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, வருமான வரித்துறை மீது பொய்யான குற்றச்சாட்டு. செல்வ பெருந்தகை மீது போலீசில் புகார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வ பெருந்தகை கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தின் போது அவர் ஆங்கிலத்தில் பேசியதை தப்பாக தமிழில் மொழிபெயர்த்ததால் அதற்கு அடுத்த நாள் அவரை பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது என்று தடை போட்டு விட்டார் ராகுல் காந்தி. ஆனால் இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் தனது மானம் மரியாதையை போய்விடும் என்று அன்றைய தினம் வருமான வரித்துறை என்கிற பெயரில் ஹிந்தி பேசும் அதிகாரிகளால் தான் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பதாக மீடியாக்களை அழைத்து ஒரு பேட்டி கொடுத்தார் செல்வ பெருந்தகை. மு.க. ஸ்டாலின் கூட வருமான வரித்துறைக்கு எதிராக கருத்து பதிவிட்டார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை எந்த சோதனையும் நடத்தவில்லை, அவரை யாரும் சிறைபிடிக்கவும் இல்லை என்று வருமான வரித்துறை இணைப்பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டது. அது மட்டுமின்றி செல்வ பெருந்தகை சொல்வது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொன்னதோடு அவரை நாங்கள் சிறைபிடித்திருப்பதாகவும் அபாண்டமாக பழி சுமத்தியிருக்கிறார். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் இவர் இதுபோன்ற அரசு சார்ந்த துறையை பழி சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நேற்று வருமான வரித்துறையினர் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசில் புகார் அளித்துள்ளார்கள். இதன் காரணமாக விரைவில் செல்வ பெருந்தகையை அழைத்து எதற்காக நடக்காத ஒன்றை நடந்தது போன்று நாடகம் ஆடினீர்கள் என்று அவரிடத்தில் காவல்துறை விசாரணை நடத்தும் என்பதும் தெரிய வந்துள்ளது. மானாவாரியாக பணத்தை வாரி இறைக்கும் திமுக மேலிடம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக மிக பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்து வருகிறது. குறிப்பாக பொதுவெளியில் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்த போது பறக்கும் படையினர் கூட அதை கண்டுகொள்வதில்லை. அந்த அளவுக்கு பறக்கும் படை நிர்வாகிகளை கூட இவர்கள் தங்கள் பக்கம் இழுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கு திமுக சார்பில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் பணம் பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று திமுக மேலிடம் உத்தரவிட்டிருந்தது. என்றாலும் தற்போது ஒவ்வொரு தொகுதிகளிலும் 2 லட்சம் பேருக்கு தலா 2000 ரூபாய் வீதம் கொடுத்த திமுக மேலிடமும் களம் இறங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது வாக்குச்சாவடி ஊழியர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் என பலரும் பட்டியலிடப்பட்டு அவர்களுக்கு தற்போது பட்டுவாடா நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு திமுகவை பொறுத்தவரை இந்த முறை எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக பணத்தை நாடு முழுக்க தண்ணீராய் வாரி இறைத்து வருகிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது.